இப்போ நடக்கிற இந்த ஆட்சி முறையில் நாங்கள் ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் கேட்குற கோரிக்கைகளை அவங்க முன்வைச்சு நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை அவங்க எங்களுக்கு நிறைவேற்றி பெற தரணும். மற்ற ஜெனிவாவுக்கு நாங்கள் 5 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். எங்களை பணிப்பாளர் திருவண்ணாமலை மாவட்ட பணிப்பாளர் மூலமாக எங்களை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். காணாமல் போனவர்களுடைய தீர்வு பெற்று தரணும். மற்றது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் முக்கியமாக அவர்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். மற்றது விலைவாசிகள் குடும்பத்தின் நீதிமன்றங்களில் நீதிகள் நிலைநாட்டப்பட வேண்டும். மற்றது பாடசாலைகளில் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதை இப்படியான எங்களோட சமூக சுற்றாடலுக்குரிய நிறைவேற்று விடயங்களை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதைத்தான் நாங்களும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு தனியாட்சி என்று இல்லாமல் சமமாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தையும் ஒரு வாழ்க்கையையும் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மறுகால நீதி சம்பந்தமாக பல பொறிமுறைகளின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தது. அதன் பின்னணியில் வரப்போகின்ற பங்குனி மாதம் 22ஆம் தேதி மனித உரிமை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தினுடைய முன்னேற்றங்கள் என்ன இது பற்றி என்று எழுத்திலான அறிக்கையை கொடுக்க போகின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று இங்கு கூடியிருக்கிறதன் பின்னணி இலங்கை அரசாங்கம் தான் கூறியபடி முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கம் செய்கின்ற காரியங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதாக தெரிகின்றது. அரசியல் அதிகார பகிர்வு விடாப்பிடியாக ஒற்றையாட்சிக்குள் மட்டும்தான் என்று இலங்கை அரசாங்கம் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு வருகின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் சமஷ்டி அரசியல் யாப்பின் ஊடாக அதிகார பகிர்வு வேணும், வடகிழக்கு இணைய வேணும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். சர்வதேசத்தில் கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் இட்டவரைக்கும் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. சர்வதேச